Hey guys, this is Vishal. இப்போ நம்ம ஒரு புது வீடியோவில் இருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டை பற்றியா? அதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட் எப்படி பறக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியா? கிடையாது. ஃப்ளைட் ஏன் பறக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுவும் கிடையாது. ஃப்ளைட் வந்து எதனால பறக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது எனக்கும் தெரியாது. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு? நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்கலாம். சரி, ஃப்ளைட் வந்துட்டு ஏன் ஒயிட் கலரில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன் ஒயிட் கலரில் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அது வெயிலில் போகாதனால கருப்பாகாமல் வெள்ளை கலரில் இருக்குன்னு யோசிக்கிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? சரி வாங்க பார்த்துடலாம். மேலே ஏறி போயிடலாமா? ஓகே, நம்ம இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஆக்சுவலாக நான் மரத்தில் உட்காந்துருக்கேன் இல்லையா, அதனால உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, எங்கடா அது? இந்த இலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இதிலே ஒரு சில இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர்லேயும் இருக்கும். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஏன் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களோட பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து மேலே கார்டில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. இலை ஏன் பச்சை கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் வந்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைனோட சவுண்டு கேட்டாலே நாம் வந்துட்டு மேலே பார்த்து எங்கே இருக்குது அந்த ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லி தேடிடுவோம். அது வந்து நாம்பளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டால் எப்படியாவது மேலே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? அந்த ஏரோப்ளைன் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயே இருக்கும். மோஸ்ட்லி சொல்ல வரேன். ஏன் வந்துட்டு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நிறைய ஏரோப்ளைன்ஸ் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு புத்திசாலி இல்லையா? சரி, ஓகே. எல்லா ஏரோப்ளைனும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஏரோப்ளைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு கலர்லேயும் இருக்கும். லைக் ஆரஞ்சு, லைம் க்ரீன், இந்த மாதிரி வேறு கலர்ஸ்லையும் ஏரோப்ளைனை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஏன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரோப்ளைனை ஏன் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடாக இருந்தால் பெயிண்ட் பண்ணணும், அழகாக இருக்குது. ஏரோப்ளைன் அழகாக இருக்கான்னு யார் பார்க்க போகிறா? சரி, ஏரோப்ளைனை ஏன் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஏரோப்ளைனுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படியும் வந்துட்டு அந்த ஏரோப்ளைனோட வெயிட் அதிகமாகும். என்னது, பெயிண்ட் பண்ணுறதுனால ஏரோப்ளைனோட வெயிட் அதிகமாகுமா? ஒரு பெயிண்ட் ஏரோப்ளைனோட வெயிட் அதிகப்படுத்துதுன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்படி வெயிட் அதிகப்படுத்துறதுனால என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசித்தோம் அப்படின்னா அது ஏரோப்ளைன் யோசிக்கணும் இல்லையா? அப்படி வெயிட் அதிகப்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து அதிகமாக சாப்பாடு கேட்கும். அதுக்கு சாப்பாடு என்ன? ஃபியூல் தான் இல்லையா? இப்படி அதிகமாக அந்த ஃபியூல் கேட்கும். ஃபியூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோலா? பெட்ரோல் ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு. பெட்ரோல் இல்லை, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் கெரோசின். அவ்வளோதான், கெரோசின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏவியேஷன் கெரோசின், மண்ணெண்ணெய். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃபியூல் வந்து அதிகமாக தேவைப்படும். பெயிண்ட், அதாவது ஏரோப்ளைனோட வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா ஃபியூல் அதிகமாக தேவைப்படும். ஃபியூல் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னா காசு அதிகமாக தேவைப்படும். காசு அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி காசு போட முடியாமல் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் இருக்காங்களா? கிடையாது, பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வெயிட்டு தான் அதிகமாகுது, ஃபியூலும் அதிக செலவாகுது. ஏன் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி, அதாவது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மோஸ்ட்லி பெயிண்ட் அடிக்காமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பெயிண்ட் அடிக்காமல் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா நாட்கள் போக போக அந்த ஏரோப்ளைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ்லாம் குறைஞ்சி, அதோட ஷைனிங்லாம் குறைஞ்சி ரொம்ப டல்லாகிட்டே இருந்தது. இதனால அந்த கம்பெனி என்ன பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ளைட்டை வந்து அந்த கம்பெனி பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 ஆகுது. அவ்வளோ பெரிய ஏரோப்ளைனை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? அந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங்கில் பெயிண்ட் அடித்து ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வரப்போகிற பின் விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அங்கே போய் மாட்டினாங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா ஏரோப்ளைனுக்குமே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சரி, ஓகே. இதனால தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரீசனுக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பெயிண்ட் அடித்தா ஃபியூல் அதிகமாகவும் இருக்குது. நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை தான், இதுவும் பிரச்சனை தான். ஆனால் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறத விட பெயிண்ட் அடிக்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லா ஏரோப்ளைனுக்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் ஏன் நிறைய ஏரோப்ளைனுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சராக இருக்க போது. கட்டாயமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான். இந்த ரீசன் நாங்களே தேடும் போது அப்படியே அந்த ஆன்சரை பார்த்தோன்னே நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். ஓகேங்களா?
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்கள் ஷாக்காக தான் போகிறீங்க, பொறுமையாக கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ஜாலியான வேலை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் உடனே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய லைக் அவேர்னஸ் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட டெலிகிராம் சேனல் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு மோஸ்ட்லி ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஒயிட் கலர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம பஜ்ஜி மாதிரி, ஓகேங்களா? பஜ்ஜி மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா? ரொம்ப சீப்பாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் ரீசன் கிடையாது, இன்னும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடே எடுத்துப்போமே. நம்ம ஒரு வீடு கட்டிட்டு நிறைய கலரில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் ஒரு கலராக இருந்தால் 2 நாளில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இதே நீங்கள் 10 கலரில் போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 20 நாள் 30 நாள் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ பெயிண்டருக்கான செலவும் அதிகம், நம்ம அந்த பெயிண்ட் வாங்குறதுக்கான செலவும் அதிகம். இதுவே ஒயிட் கலராக இருந்தால் ஒரே கலர் தானே, எடுத்து ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அதே மாதிரி தான் நம்ம ஒயிட் கலராக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் அந்த பெயிண்ட்டும் சீப்பாக இருக்கு இல்லையா? அதனால் அதை பெயிண்ட் பண்ணுறதும் ஈஸி அண்ட் அமௌண்ட்டும் ரொம்ப சீப்பாக செலவாகும். ஓகேங்களா? அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டை பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 14 லட்சத்துலேருந்து 40 லட்ச ரூபாய் மட்டும்தான் செலவாகும். ஓகேங்களா? சசி இந்தா போயிட்டு நம்ம ஃப்ளைட் அந்த பல்லடம் ஏர்போர்ட்டில் நிற்கிதுல்ல, அங்கே போய் பெயிண்ட் பண்ணிட்டு வந்துரு. பெயிண்ட் பண்ணிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஓரமாக நிறுத்தி வை. ஓகேவா? பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓரமாக நிறுத்தி வை, நம்ம போகும்போது ஃப்ளைட்டில் போய்க்கலாம். ஆமாம், கரெக்டாக வரும். நான் ஓட்டுறேன்டா. நீ ஓட்டிக்கோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெறும் 14 லட்சம் டு 40 லட்சம் தான். ஓகேங்களா? சரி, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்கிட்ட சசிக்கிட்டே இருக்கிற ஃப்ளைட் வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வேறு யாருக்காவது சேல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? இப்படி நாங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஃப்ளைட்டை மாற்றுவாங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். இப்போ நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஃப்ளைட்டை வந்துட்டு ஒரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க நினச்ச டிசைன், அதாவது ஒயிட் கலர், அந்த ஒரே கலரும் ஒயிட் கலராக இருக்கணும், நீங்கள் வேறு ஏதோ ஒரு கலர் போட்டக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க வாங்கி அவங்களுக்கு தகுந்த டிசைனில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவே நாங்கள் ஓலி பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி ஏரோப்ளைன் ஃபுல்லாக கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் அவங்க வாங்கி அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பாலிஷ் பண்ணுறதுக்கே அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் காலி ஆயிரும். அதுக்கு அவங்க அந்த ஃப்ளைட்டே வாங்காமல் இருந்திருக்கலாம்ல. அதனால தான் அவங்க வந்துட்டு வாங்கினாலையும் அவங்களுக்கு தகுந்த டிசைனில் மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் சீக்கிரமும் சேல் ஆயிரும், ஈஸியாகவும் சேல் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ரீசன். தேர்டு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். தேர்டு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் கான்செப்டே வருதுன்னு வச்சுப்போமே. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட 11th 12th ஆமாம் நாம படித்தோமா? சரி, ஓகே, 11th தான் நினைக்கிறேன். 11th கெமிஸ்ட்ரியோ 11th கெமிஸ்ட்ரி 11th ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு லெசன், அந்த இதில் இருக்கிற டாபிக் தான் வந்துட்டு நம்ம இந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன். அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் வந்துட்டு இப்போ ஒரு ஹீட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெளிச்சம் வருது அப்படின்னா, சன்லைட்லேருந்து வெளிச்சம் வருது அப்படின்னா அந்த வெளிச்சத்தை எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அந்த ஒயிட் கலர் மேலே பட்டு. இப்படி எதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏரோப்ளைன் வந்து மேலே பறந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட் ஃபுல்லாக அது மேலே அடிக்குது. இப்போ அந்த லைட் எல்லாம் அந்த ஏரோப்ளைன் அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களாம் சூட்டில் தாங்காமல் ஏசி போட சொல்லுவாங்க. ஏசி போட்டால் செலவு அதிகமாகும்ல. அதனால வந்துட்டு ஒயிட் கலர் நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா லைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அண்டு நம்ம உள்ள ஜாலியாக குழுக்குழுன்னு ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரீசன். என்னமா பெயிண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு ரீசன் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ரீசன் இருக்கான்னு பார்த்துருவோம். இன்னொரு ரீசன் இருக்கா? அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அதாவது தேர்ட் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான்னு தெரில, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, கரெக்ட் தான். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏரோப்ளைன் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கேயாவது, அதாவது அங்கே இல்லை, ஏரோப்ளைனில் சொல்ல வரேன், ஏரோப்ளைனில் ஏதாவது ஆயில் லீக் ஆயிருந்துச்சுனாவோ, இல்லை ஏரோப்ளைனில் எங்கேயாவது தெரியாமல் விளையாடும் போது உடஞ்சிருச்சு அப்படின்னாவோ,
தெரியாம விளையாடும் போது உடஞ்சிருச்சு அப்படின்னாவோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதனால வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கும் போதே அது கீழே விழுந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். சப்போஸ் அப்பயும் கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒயிட் கலராக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வந்துட்டு நீங்கள் க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா காட்டுக்குள்ளெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம தேடவே முடியாது. இதுவும் க்ரீன் கலர் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். இது வந்து 4th ரீசன். 4 ரீசன் பார்த்துட்டோம், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செலவு கம்மியாகணுக்காக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு இது மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஈஸியாக சேல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கிராக்கு, பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்கான். கிராக்கு, ஆயில் இந்த மாதிரி லீக் ஆகிறதெல்லாம் இது கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஒரு சயின்டிஃபிக் ரீசன் மாதிரி தான் இருக்குது. இதனால் வந்துட்டு நம்ம ஃப்ளைன் நடுவானத்தில் பறந்து நம்ம வெடிக்கிறதுக்கு நம்ம கீழே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இது கூட பரவாயில்ல. அப்புறம் லைட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஹீட்டு கம்மியாகுது, இதுவும் ஓகே தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 ரீசன் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் ஒரு ப்ரொசீஜருக்காக, அதாவது அந்த மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏரோப்ளைனோட ஓனர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு நாம் ஒரு ஃப்ளைட்டை செலவு பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ளைட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட் எடுத்துப்போம். அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்கும் போது அந்த ஃப்ளைட்டோட வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். போயிங் 737 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அந்த ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட மொத்த வெயிட்லேருந்து 180 kg இன்க்ரீஸ் ஆகும். அதுவே போயிங் 747 அந்த ஃப்ளைட்டுக்கு நம்ம ஒரு லேயர் ஆஃப் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட மொத்த வெயிட்லேருந்து 500 kg வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபியூல் வந்து அதிகமாக தேவைப்படும், அண்டு செலவும் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு பெயிண்ட் பண்ணும்? முன்னாடியே சொல்லிட்டியே. சொல்லிட்டுனா சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசியாக ஒரு ரீசன் பார்க்க போகிறோம். நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் காற்றடிக்கிறதுக்கு கீழே விழுந்துருவேன். கீழெல்லாம் கவர் பண்ணக்கூடாது. கடைசியான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டை வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்படி வந்து ஃப்ளைட் பறந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு பறவை முன்னாடி வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துட்டு ஈஸியாக அது கண்ணுக்கு தெரியும். அப்படி ஈஸியாக கண்ணுக்கு தெரியறதுனால பேர்டு வந்துட்டு வளைஞ்சி அந்த பக்கம் போயிடும். ஓகே, தெளிவாக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது பேர்ட்ஸ் வந்து ஏரோப்ளைனில் போய் இடிக்காமல் அதால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு ஏரோப்ளைன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வேறு டைரெக்ஷனில் அதால் திரும்பி போயிட முடியும். இப்படி போகிறதுனால அந்த பேர்டுக்கும் சேஃப்டி, நம்ம ஏரோப்ளைனுக்கும் சேஃப்டி. ஒருவேளை இடித்தது அப்படின்னா அந்த பேர்டும் காலி, ஏரோப்ளைனும் காலி. வேணாம் விடுங்க, எதுக்கு அதெல்லாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் மேலே ஏரோப்ளைன் பார்க்கும்போது ஏரோப்ளைன் வந்துட்டு ஏன் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது எல்லா ஏரோப்ளைனும் கிடையாது, ஒரு சில ஏரோப்ளைன் கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய ஏரோப்ளைன். கரெக்டாக தான் பேசியிருக்கீங்கன்னா கிடையாது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? சிம்பிளாக மோஸ்ட்லி நிறைய ஏரோப்ளைன் இப்படி சொல்லிட்டு போகலாமா இங்கிலீஷில். ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்தில் இவங்க கூட யாராவது ஏரோப்ளைன் சேர்த்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஏன் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு இழுத்து உட்கார வச்சு இப்போ நான் ஒரு ரொம்ப நேரமாக பேசியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அவங்ககிட்டையும் பேசுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு இருந்து உங்க கூட அவங்க பேசவே மாட்டாங்க. அதுக்கு பேசாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கூட சொல்லுங்க. ஆமாம் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சான். அதுக்கு பேசாமல் எங்களோட வீடியோவே வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, கஷ்டப்பட்டுலாம் கிடையாது. இது மாதிரி கஷ்டப்பட்டு நின்று நான் வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், சந்தோஷமாக எடுத்துகிட்ருக்கேன். அதனால வந்துட்டு எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் எங்கள் சேனலை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எங்களோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஜாலியான வேலை படிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அகைன் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.